நானும் என் வேலையில் உண்மையாக நேர்மையாக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என் மருமக கண்டிப்பாக ஜெயிப்பான்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா நக்கலா, முடியுமான்னு கேட்டதே நான் தான், என்னையே சொல்கிறியா? அவங்க தொழிலில் கொடி கட்டி பறக்கிறவங்க, நீ இப்போ தானே வந்த, உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஏன் அத்தை என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நக்கலா சிந்தாமணி பார்க்குறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, சரி சரி சண்டையெல்லாம் எதுக்கு, தொழிலில் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது, புலவர்களுக்குள்ளார வந்து போட்டி இருக்கலாம் ஆனால் சண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சிந்தாமணி இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த தொழிலில் முதல் இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், அந்த இடத்துலையே தான் நான் எப்போவுமே இருப்பேன், எனக்கு போட்டியாக யார் வந்தாலும் அவங்கள ஓட ஓட நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே மீனாவும், பார்வதி ஆண்டி, இந்த ஊரில் 1000 மண்டபம் இருக்குது, 1000 பூ கட்டுறவங்களும் இருக்காங்க, நான் தான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இவங்களே போய் உட்காந்துக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா அப்படி சொல்கிறத பார்த்தோன்னே சிந்தாமணி இருந்துட்டு, பார்த்தீங்களா மாஸ்டர், இதனால தான் என் தொழிலில் நான் யாரையும் வளர விடுறதில்ல, அப்படியே வளர்ந்தாலும் ஓட ஓட விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றவங்கள மாதிரி நான் பயந்து ஓடுறவில்லை, யாருக்கும் நான் பயப்படவும் மாட்டேன், என் அத்தை கிட்ட வந்து நீங்கள் நல்லா டான்ஸ் கற்றுக்கோங்க, ஏன்னா தொழிலில் என்கிட்ட நாளைக்கு தோத்துட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு வருமானம் வேணும்ல, அதுக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா டான்ஸ் கிளாஸ் வச்சு கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சிந்தாமணிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. அதை கேட்ட விஜயாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் பார்வதி வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து, என்ன பெரியவங்க கிட்ட நீ இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அத்தை, பெரியவங்க அப்படிங்கிறது வந்து வயசில் மட்டும் இல்லத்த, நினைக்கிற எண்ணத்துலையும் நல்ல மனசுலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லத்த, வயசில் சின்னவங்களா இருந்தாலும் நினைக்கிற எண்ணங்களும் செய்கிற செயலும் நல்லதாக இருந்ததுன்னா அவங்க காலில் கூட விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, ஏற்கனவே உனக்கு ரொம்ப வாய் நீளம், அதுவும் இந்த முத்து கூட சேர்ந்தோன்னா ரொம்ப தான் நியமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னத்த சொல்றீங்க, அவங்க பாட்டுக்கு சும்மா என்னோட தொழிலை மட்டம் தட்டிட்டு என்னையும் வந்து ஓட விடுவாங்க, அதையெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நியாயமா பார்த்தா அவங்க தொழிலில் வந்து நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க தட்டி கொடுத்து என்கிட்ட பாராட்டி இருக்கணும், அந்த மனுஷத்தன்மை இவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அப்படி சொல்லவும் சிந்தாமணி வந்து அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லத்த, இவங்க ஒன்றும் இங்கே ஆடுறதுக்காக வரல, உங்களை வச்சு என்னை ஆட்டி வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வேற மீனா சொல்றாங்க. என்னத்த உங்களுக்கு எதுவும் புரியலையா, நம்ம 2 பேருக்குள்ள சிண்டு முடிச்சு விட்டு அதை வச்சு குளிர்காயலாம் இந்த தொழில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் சிந்தாமணியும் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிறாங்க. உடனே பார்வதி வந்து, ஓஹோ இதுக்கு தான் இந்த அம்மா இங்கே வந்து சேர்ந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இதோட விடாமல் மீனா வந்து, அத்தை இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு நல்லா டான்ஸ் பழகிட்டாங்க அப்படின்னா உங்களையும் டான்ஸ் ஸ்கூல் நடத்த விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களையும் ஓட விடுவாங்க, எதுக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. உங்கள்கிட்ட இப்போ இதெல்லாம் கேட்டாங்களா, அந்த ஒல்லி உடம்புக்காரி சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா இப்படியே பார்க்கவும், அப்போ தாண்டி நானும் அவங்கள மாதிரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, ஒருத்தங்களை மாதிரி இந்த உலகத்தில் இன்னொருத்தங்க ஆகவே முடியாத அத்தை, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்தன்மை இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொன்ன மாதிரி தான் நான் சமைச்சிருக்கேன், இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசுக்குன்னு மீனா வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன இவ பரிமாறாம கூட போறா அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்படியே பார்த்துக்கிட்டு சிந்தாமணி கிட்ட வந்து, அவள் பேசுனதுக்காக எல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது பரவாயில்லைங்க, ஆனால் மாமியார் நீங்கள் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஏற்றி விடுறாங்க. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, கொஞ்சம் இல்லை நிறையாவே அவளுக்கு திமிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அடங்காதவங்கள வெளியே இருக்கிறவங்க தான் அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, நான் இவ்வளோ அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்றக்கு எந்திரிச்சு போகிறாங்க விஜயா. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்வதி வந்துட்டு, உங்கள் 2 பேத்தையும் மீனா தான் கடைசியில் அடக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நைட்டில் வீட்டில் காமிக்கிறாங்க. மீனா வந்து டைனிங் டேபிளில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயாவும் மனோஜும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன சாப்பாடை சாப்பிட்டதுலேருந்து நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன்டா, கொஞ்சம் கூட பசியே எடுக்கல, டயர்டே ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் சாப்பிட்றதுக்கு வராரு. அப்போ அண்ணாமலை, ரோஹிணி, மனோஜ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மனோஜ் வந்து என்னத்தையும் போய் தேடிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் என்னடானா மெஷர்மெண்ட் எடுக்கிற டைப் எடுத்துட்டு கையில் என் அளவிடம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, என்னப்பா இவன் இந்நேரத்துக்கு சட்டை தைக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ சும்மாருடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு அண்ணாமலை இருந்துட்டு, நீ பேசாமல் இரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து மனோஜ் அளவெடுக்கிறாங்க. அளவெடுத்ததை பார்த்த உடனே மனோஜ் இருந்துட்டு, அம்மா நான் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேம்மா, அந்த டயட் சாப்பாடு சாப்பிட்டோன்னா நான் வெயிட் குறைஞ்சிட்டேன் நிஜமாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காலையில இருந்து தான் டயட் சாப்பாடே சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நைட்டு வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறத கேட்டோன்னே மீனாவை பார்த்து சிரிக்கிறாரு முத்து. கூடவே சேர்ந்து அண்ணாமலையும் சிரிக்கிறாரு. முத்து, மீனா, அண்ணாமலை 3 பேர் சிரிக்கிறத பார்த்தோன்னா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, காலையில் மதியானம் 2 வேளை டயட் சாப்பாடு சாப்பிட்டோன்னு உனக்கு நைட்டே வந்து உடம்பு குறைஞ்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. கையில் இருந்த டேப்பை வந்து ரோஹிணி பிடுங்கிடுறாங்க. உடனே முத்து வந்துட்டப்பா, எனக்கு என்னமோ இவன் வெயிட் அதிகமாக போட்ட மாதிரி தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு, எனக்கு இதுக்கடா இந்த வம்பு, என்ன ஏன்டா இந்த விஷயத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இல்லைப்பா, இவன் இதே மாதிரி டயட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இவன் ஒல்லி ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அதே மாதிரி அம்மாவும் ஒல்லி ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து நீயும் ஒல்லி ஆகணும்னு நினைப்பில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. 40 வருஷமா நான் வந்து ஒரே உடம்போட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்துட்டே சொல்கிறாரு. விஜயாவும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாப்பா நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு மெயின்டைனெல்லாம் எதுவும் பண்ணலடா, நான் கரெக்டாக அளவாக சாப்பிடுவேன், கொஞ்சம் வாக்கிங் போவேன், நான் வேலை நேரத்துக்கு வேலை செய்வேன், அதேமாதிரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா வந்துட்டு அப்போ நான் ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இங்கே பாரு நான் வந்து என்னை பற்றி பேசினேன், மற்றவங்கள பற்றி பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக வாயடைச்சுட்றாரு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு அப்பா பாட்டி ஒன்று சொல்லுவாங்கப்பா, நம்ம மனசு நல்லா இருந்தது அப்படின்னா உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் மனசு சுத்தம் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு. மீனா கிச்சனுக்குள்ளேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்தாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு டயட் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா எனக்கு சாப்பாடு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு இவருக்கு சாப்பாடு உள்ளே எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஏன் நீ எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டியா, சமைக்கிறதுக்கு தான் காசு வாங்கிக்கிறேல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் காசு, இவனுக்கு பரிமாறுறதுக்கெல்லாம் கிடையாது, நமக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, இவனுக்கு வேணும்னா இவன் பொண்டாட்டி போய் எடுத்துட்டு வந்து வைக்கட்டும், இல்லைன்னா அதுக்கும் தனி காசு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ரோகிணி வந்துட்டு இன்னும் தேவையில்லை நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. இப்போ விஜயா வந்து அவங்களுக்கு வச்சிருக்கிற டயட் சாப்பாடை பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட முடியாம. அந்த நேரம் பார்த்து ரவியும் ஸ்ருதியும் வராங்க கையில பிஸா பாக்கெட்டோட. அதை பார்த்த உடனே வாடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிடுறாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு மீனா இருந்துட்டு வாங்க ரவி ஸ்ருதி நீங்க உட்காருங்க நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னா மனோஜ் இருந்துட்டு இவங்களுக்கு மட்டும் வந்து சாப்பாடு நீ போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன், எனக்கு மட்டும் நீ கொண்டு வந்து வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை கேட்ட மீனாக்கு வந்து பயங்கர எரிச்சல் வந்துருது. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ஐயோ அசிங்கப்பட்டுட்டான் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. அப்படியே எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே மீனா இருந்துட்டு சரி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி இருந்துட்டு இல்லை மீனா எங்களுக்கு சாப்பிட எதுவும் வேணாம், நாங்கள் பீட்சா வாங்கிட்டு வந்திருக்கோம், பீட்சா சாப்பிடணும் போல இருந்தது அதனால தான் வேற சொல்கிறாங்க, எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா இது வந்து ரவியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சான் அதனால தான் அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பீஸாவை அப்படியே ருசிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ரவி வந்து நீங்களும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. டே என்னடா நீ வேற கெடுத்துட்டு போல இருக்குது, அவங்களே வந்து ரொம்ப காஸ்ட்லியான டயட்டில் இருக்காங்க, அதை விட்டுப்பட்டு இவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற முத்து சொல்லிடுறாரு. வழியே இல்லாமல் விஜயாவும் மனோஜும் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டயட்டை கேட்டுன்னு சொல்லிட்டு இந்த விஜயாவும் மனோஜும் பண்ணுற அலப்பறம் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்குது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.